இப்ப நம்ம பிரெக்னன்சில வர பிபி எதனால வருது, நம்ம அதை எப்படி பார்த்துக்கணும், எந்த உணவு முறைகள் எடுத்துக்கணும்னு பார்க்கலாம். பிபி பிரெக்னன்சில மெயின் காரணம் நம்ம ஃபேமிலி ஹிஸ்டரியில பிபி இருந்துச்சு, அப்பா அம்மாக்கு இருந்ததுன்னா அந்த பெண்ணுக்கும் அந்த பிபி வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். மெயினா அதோட பத்தாலஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நஞ்சுக்குடியில இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள், அப்புறம் நஞ்சுக்குடி செக்ரேட் பண்ற ஹார்மோன்ஸ், இதெல்லாம் தான் ரத்த குழாயை சுருக்கி பிளட் உள்ள போகாம பிரஷர் அதிகப்படுத்தி ரத்த குழாய்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு நஞ்சுக்கொடி பிரிஞ்சு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வருது. ஸோ இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, நாம அதுதான் 12 வாரத்துல ஸ்கேன் எடுத்து ஸ்கேன்ல அப்நார்மாலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எக்கோஸ்பிரின் மாத்திரையை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். சில டயட்ரி அட்வைசஸ் கொடுப்போம். டயட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ரைடு ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு மெடிடேஷன், கொஞ்சம் வாக்கிங், ஃப்ரீக்வெண்டா பேபியோட மூவ்மெண்ட்ஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ஃப்ரீக்வெண்டா டாக்டர் இதே சமயத்தில் போய் விசிட் பண்ணி அவங்க சொல்ற ட்ரீட்மெண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இன்வெஸ்டிகேஷன்ஸ் கரெக்டாக எடுத்தோம்னா ஈஸியாக இதை நம்ம கம்பேட் பண்ணி ஒரு லைவ் பேபி வரதுக்கு நல்ல நிறைய சான்சஸ் இருக்கு.